chapter number 10. ஓகேவா? ஸோ இதில் மெட்டீரியல் எடிட்டர் இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். சரியா? யூசிங் மெட்டீரியல்ஸ், அப்புறம் அப்ளைங் பிட்மேப் டு அன் ஆப்ஜெக்ட், 2D அண்ட் 3D டெக்ஸ்சரிங், பம்ப் மேப். ஓகேவா? ஸோ இதெல்லாமே பார்ப்போம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் நம்ம கலர்ஸ் வந்து நம்ம பண்ண ஆப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறது தான் இது எல்லாமே. சரியா? ஸோ இதை வச்சு நம்ம எப்படி வந்து நம்ம பண்ண ஆப்ஜெக்ட்க்கு நம்ம கலர் அப்ளை பண்ணி அதை வந்து எப்படி வந்து ஒரு ரியலிஸ்டிக்காக கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த சாப்டர்ல பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இப்போ நம்ம பண்ணி வச்ச அந்த இன்டீரியருக்குள்ள போகலாம். சரியா? ஸோ 3ds Max ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ 3ds Max ஓப்பன் பண்ணியாச்சு. சரியா? ஸோ இப்போ என்னுடைய லாஸ்ட்டாக இன்டீரியர் நம்ம சேவ் பண்ணால ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டீரியர் இங்கே இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக டெக்ஸ்சர் இல்லாமல் இருக்கு. அண்ட் இதுக்கு வந்து ஐம் கோயிங் டு adjust this. இதை மட்டும் நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். just go for boolean. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா booleanல இருக்கு. இதை boolean பண்ணுறதுக்கு முன்னாடி I'm just going to save as. ஓகே, ஸோ காப்பி. ஓகே, ஒரு காப்பி வந்து கொடுத்துக்கிறேன். இன்டீரியர் காப்பி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இதுக்குள்ளே போயிட்டு ரைட் கிளிக் அண்ட் மேக் இட் அஸ் எடிட்டபிள் பாலி. எடிட்டபிள் பாலிக்குள்ளே போயிட்டு வெர்டிசஸ் செலக்ட் பண்ணி I'm just going to take this vertices and move it to this corner. Don't mind that இது இருக்கிறது ப்ராப்ளம் இல்லை, ஜஸ்ட் டோன்ட் மைண்ட் இட். ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பிளேஸ் இட் ஹியர். ஓகேவா? ஸோ இப்போ இதை மட்டும் நான் ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ரைட் கிளிக் அண்ட் கோ டு அன்ஃப்ரீஸ் ஆல். ஓகே, ஸோ இதை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ ஐ கேன் ஹைட் இட் ஹியர். ஓகே, ஸோ எப்படி ஹைட் பண்ணலாம்? நம்மளுடைய லேயர் எக்ஸ்ப்ளோரரில் போய் நீங்கள் ஹைட் பண்ணலாம். ஓகே, ஸோ லேயர் எக்ஸ்ப்ளோரர். ஸோ ஐ ஜஸ்ட் கோ ஹியர், இந்த பிளேனை வந்து ஹைட் பண்ணிடுறேன். சரியா? ஸோ சிம்பிள், நம்ம இதை ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா we are going to create a layer, new layer. சரியா? ஸோ நியூ லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ பிளேன் வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, ஸோ ஈஸியாக நீங்கள் ஒரு பிளேன் வந்து கிரியேட் பண்ணிட்டீங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் மேலே இந்த பார்ட் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது let it be opened. ஓகேவா? இதில் வந்து we are going to apply texture for it. ஃபர்ஸ்ட் நம்ம மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ மெட்டீரியல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா we are going to go for material editor. Okay, so material editor எங்க இருக்கும் அப்படின்னா உங்களுடைய டூல்லையே நீங்க if you just go here and find out for this. ஓகே, ரெண்டு செக்கர் பால்ஸ் இருக்கும். ஸோ அந்த பால்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் பண்ணி இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ நீங்க அதை கிளிக் பண்ணலாம். சரியா? கிளிக் பண்ணீங்கன்னா அப்படி ஓப்பன் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் எம் ப்ரெஸ் பண்ணீங்கன்னா யூ வில் ஓப்பன் திஸ் பார்ட். ஓகே, ஸோ அதை ரெண்டுத்தையுமே டெலீட் பண்ணிட்டேன். நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணவே ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட் இருக்கும். சரியா? ஸோ ஒரு பாப் அவுட் டிஸ்பிளே வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோடெஸ்க் மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் மெட்டீரியல்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெட்டீரியல்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கேன்லைன் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேப்ஸ். ஓகே, ஸோ 2D டெக்ஸ்சர்ஸ் அண்ட் 3D டெக்ஸ்சர்ஸ் இருக்கும். ஸோ அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா யூ சி தட் சீனில் நீங்கள் என்னென்ன டெக்ஸ்சர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அதே எல்லாமே இதில் இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் யூஸ் பண்ண தட் இஸ் இந்த இடத்துல இல்லாத கூட உங்களுக்கு இங்கே இருக்கும். சீனில் இருந்ததுன்னா இட் வில் பி தேர். ஓகேவா? ஸோ சீனில் இல்லாதது உங்களுடைய ஒர்க் ஏரியாவில் இருக்கும். சரி, அதை நம்ம ஃபியூச்சரில் வந்து பார்க்கலாம். சரியா? போக போக யூ வில் நோ வாட்ஸ் ஹேப்பனிங் வித் திஸ் அப்படின்றது. ஓகேவா? இது வந்து ஸ்லேட் மெட்டீரியல் எடிட்டர். ஓகே, ஸோ வி கால் தட் as ஸ்லேட். ஓகே, இங்கே வந்து நேவிகேட்டர் அப்படின்ற ஒரு பேனல் இருக்கும் அண்ட் ஆல்சோ மெட்டீரியல் எடிட்டர். ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் பேஸ்ட் வியூ. ஓகே, ஸோ வியூவர் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஓல்டர் வெர்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வாஸ் காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டர். எப்படி அப்படின்னா மோடில் போயிட்டு காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டர் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் சேஞ்ச் டு திஸ் பார்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு காம்பேக்டாக ஆட்டோமேட்டிக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். சரியா? ஸோ இது ஓல்டர் மெட்டீரியல்ஸ்லாம் இப்படி தான் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஓல்டர் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் தீஸ் பார்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்லைடர் இருக்கும் அண்ட் ஆல்சோ த மெட்டீரியல்ஸ் இருக்கும். பட் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ ஆர்ட் ரெண்டர்ல இருக்கிறதுனால இட் ஷோஸ் மெட்டீரியல் லைக் திஸ். ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ரெண்டர் செட்டிங்ஸ்குள்ள போறேன். அந்த பேராமீட்டர்ஸ்லேயே அந்த டூல்ஸ்லேயே யூ ஹாவ் ரெண்டர் செட்டப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணி இங்கே ஆர்ட் ரெண்டர் இருக்குல்ல, ஸோ நான் இங்கே ஸ்கேன்லைன் ரெண்டர்னு மாத்துறேன். சரியா? ஸோ நார்மலாக மாற்றினோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா யூ சி அ க்ளோ ஹியர் அரௌண்ட் திஸ். ஸோ உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல், வி ஹாவ் டு ரீப்ளேஸ் இட். ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் இருக்கு.
ஸோ இங்க இருந்து போய் நீங்க ஒரு புது மெட்டீரியல் நீங்க எடுத்துக்கலாம். இது ஸ்கேன் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால்ஸ் இருக்கும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் இட். ரொம்ப சிம்பிள். ஓகே, கிளிக் அண்ட் ட்ராக், யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ காம்பேக்ட் ஓபன் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும். சரியா? ஸோ ஒரு மெட்டீரியல் நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, ஓகே, இந்த மெட்டீரியல் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கு. ஓகே, ஸோ இதுதான் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல் அப்படின்னு நீங்க பாக்குறதுக்கு ஜஸ்ட் கம் டவுன் ஹியர். ஓகே, யூ ஃபைண்ட் சம்திங் கால் பிளின் ஹியர். பிளின் அப்படின்னு இருக்கா? ஸோ இது ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கும். நம்ம அதிகமா யூஸ் பண்றது பிளின். ஓகேவா? ஸோ நம்ம பிளின் அப்படின்ற மெட்டீரியலுக்கு போகலாம். சரியா? ஸோ அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஆம்பியன்ட், டெஃப்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் இது இருக்கு. ஓகே, ஸோ அதுல டெஃப்யூஸ் கலர்ஸ் தான் நம்ம அதிகமா மாத்துவோம். ஸோ நீங்க டெஃப்யூஸ் கலர் என்ன கொடுக்குறீங்களோ அது ஆட்டோமேட்டிக்கா ஆம்பியன்ட்ல அப்ளை ஆகும். நான் இந்த சின்ன பாக்ஸ்ல நான் கிளிக் பண்றேன், பாத்தீங்கன்னா எனக்கு கலர் செலெக்ஷன் வந்திருக்கு. சரியா? ஸோ அந்த கலர் செலெக்ஷன்ல நான் ரெட் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன ஆச்சு, நம்மளுக்கு ஆம்பியன்ட் டெஃப்யூஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா யூ see a white border here. ஓகே, ஸோ இந்த ஒயிட் பார்டர் என்ன டினோட் பண்ணுது, நம்ம செலக்ட் பண்ணிருக்க மெட்டீரியல் டினோட் பண்ணுது. எதை நீங்க செலக்ட் பண்றீங்களோ ஸோ அது வந்து உங்களுக்கு இங்க டிஸ்பிளே பண்ணணும். சரியா? ஸோ அதே மாதிரி இங்க ஸ்பெக்குலியர் லெவல் இருக்கும். யூ கேன் இன்க்ரீஸ் ஸ்பெக்குலியர் லெவல். ஜஸ்ட் செக் இட் அவுட். ஓகே, ஸ்பெக்குலியர் அப்படின்னும் போது உங்களோட ஹைலைட், ஓகே, ஹைலைட் ஸ்பாட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லாட்டி டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் இன்க்ரீஸ் இட் ஆர் யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் ஃபிளாட். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஷைனிங் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கம்மி பண்ணிக்கலாம். சரியா? ஸ்பெக்குலியர் வந்து கம்மி பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன கலர் வேணுமோ யூ கேன் ஜஸ்ட் ஈஸிலி கிரியேட் தட் கலர். சரியா? ஸோ இப்போ இந்த கலர் வந்து என்னுடைய ஃப்ளோருக்கு நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மெட்டீரியலை செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த மெட்டீரியலோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு just go to the third option. Okay, assign material to selection. selected மெட்டீரியலுக்கு நீங்க அசைன் பண்றீங்கன்னு அர்த்தம். ஸோ கிளிக் பண்றேன். ஸோ பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க என்னாச்சு, உங்களுக்கு இந்த கலர் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிருச்சு. சரியா? ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரு கலரை வந்து ஒரு மெட்டீரியல்ல போட்டு யூ கேன் ஜஸ்ட் அப்ளை இட் டு எனி ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்பேக்ட் எடிட்டர். ஓகே, ஸோ காம்பேக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் here. இதுல வந்து ஆப்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ்குள்ள போனீங்கன்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் 6x3. ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3/2 இருக்கு. சரியா? ஸோ 6x3 கொடுத்தனா யூ see that everything comes out here. ஓகே, ஸோ 6x3 நீங்க மாத்திக்கலாம். அண்ட் ஆல்சோ இது வந்து பாத்தீங்கன்னா சாம்பிள் வந்து எனக்கு சிலிண்டரிக்கா வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ சிலிண்டரிக்கல். இது டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா யூ கேன் மேக்ஸிமைஸ் இட். ஓகேவா? ஸோ இது எனக்கு சிலிண்டரிக்கலா வேணாம், இஃப் ஐ வாண்ட் இட் கியூப், ஸோ யூ கேன் ஹேவ் இட் அஸ் அ கியூப். இல்லாட்டி ஸ்பெரிக்கலா நீங்க மாத்திக்கலாம். ஓகே, பேக்லைட் வேணும்னா யூ கேன் ஹேவ் அ பேக்லைட் ஆர் டேக் இட் ஆஃப். ஓகே, ஸோ ஈஸியா நீங்க கொடுத்துக்கலாம். அண்ட் ஆல்சோ பேக்ரவுண்ட்ஸ் வேணும்னா யூ கேன் ஹேவ் அ பேக்ரவுண்ட்ஸ் டு சி ரேட் ரேஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ யூ கேன் ஹேவ் திஸ். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ யூவி சாம்பிளிங் டைலிங் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஹேவ் அ யூவி சாம்பிளிங் ஹியர். அண்ட் ஆல்சோ வீடியோ கலர் அண்ட் மேக் ப்ரிவியூ. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இருக்கும். ஸோ மெட்டீரியல் நேவிகேட்டர், ஸோ உங்களுக்கு என்ன மெட்டீரியல் இங்கே இருக்கோ ஸோ அதை காமிக்கும். just calm down here. சரியா? ஸோ எல்லாமே சிம்பிளான ஒரு இதுதான். ஓகே, ஸோ காம்பேக்ட் மெட்டீரியல் எடிட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி காமிக்கும். ஸோ மோட்ல போயிட்டு ஜஸ்ட் கோ டு ஸ்லேட். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா நியூ டைப். ஓகே, ஸோ நியூ டைப்ல எப்படி வந்து நம்ம ஒரு மெட்டீரியலை கிரியேட் பண்றது அண்ட் ஆல்சோ எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்கேன் லைன்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா go for standard. Okay, so here now I'm not going for scan line, I'm going for art render. Okay, so render setup குள்ள போறேன். சரியா? So go for your render setup here. Okay, render setup ல போயிட்டு scan lineல இருந்து art render அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்ட் ரெண்டர் கொடுத்தோன்னே இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, ஸோ க்ளோஸ் இஸ் அவுட். க்ளோஸ் பண்ணிட்டு தென் கோயிங் ஃபார் த மெட்டீரியல். ஓகே, இங்க நான் வந்து யூஸ் பண்ண போறது பிசிக்கல் மெட்டீரியல். ஓகே, ஸோ பிசிக்கல் மெட்டீரியலை நான் கிளிக் பண்ணனா வராது. ஓகே, கிளிக் அண்ட் ட்ராக் இன்டு திஸ் வியூ போர்ட். ஓகே, ஸோ இந்த வியூல நான் கொண்டு வந்து போடுறேன். ஸோ யூ கேன் சி திஸ் அவுட் ஹியர். சரியா? ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஆப்ஷன். ஸோ இந்த சின்ன ஒரு ஸ்பியர் இருக்குல்ல, அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமைஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அதுவே இது இந்த மெட்டீரியல் மேல டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா யூ see that you have the parameters of this material. சரியா? ஸோ மெட்டீரியல் நேம் வந்து இங்க மாத்திக்கலாம். சரியா? என்ன நேம் கொடுக்குறீங்களோ இந்த இடத்துல நீங்க மாத்திக்கலாம். சரியா? ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கோ ஹியர் அண்ட் ஐ கேன் ஜஸ்ட் கிவ் இட் as a floor material, FLOR floor அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சரியா?
ஸோ இந்த ஃப்ளோர்ல நீங்க பேஸ் கலர் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் சரியா, நீங்க என்ன கலர் வேணுமோ அண்ட் ஆல்சோ ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேணுமோ ஸோ அதை இந்த இடத்துல நீங்க கொடுத்துக்கலாம். இஃப் ஐ வாண்ட் சம் ரெட்டிஷ் கலர் ஆர் சம் கிரீன் கலர், ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கிவ் திஸ் அண்ட் இதை வந்து நான் அப்ளை பண்ணணும் சரியா. ஸோ அப்ளை பண்றது எப்படி அப்படின்னு பார்த்துக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க எந்த ஆப்ஜெக்ட் நீங்க அப்ளை பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ரவுண்ட் இருக்குல்ல, ஓகே, ஒரு சர்க்கிள் இருக்குல்ல, ஸோ சர்க்கிள்ல இருந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி அது மேலே ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் கெட் அப்ளை டு தட் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இதை சிம்பிளா ஒரு ரெண்டர் மட்டும் எடுத்து பார்த்துக்கலாம். ஜஸ்ட் கோ ஃபார் திஸ். ஓகே, ஸோ டாப்ல இருந்து பார்க்குறேன். ஸோ டாப்ல இருந்து ஜஸ்ட் கோ ஃபார் யுவர் ரெண்டர் செட்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் நான் இதை வந்து சின்னதாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஐ லெட் மீ கோ வித் 640 480. அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ். ஓகே, ஸோ ஒரு ரெண்டர் அப்படின்னு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு இமேஜ் வந்து எடுத்து பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் ரெண்டர் ஹியர். ஸோ பார்த்தீங்கன்னா யூ சி வி ஹாவ் அப்ளைட் ரெண்டர் டு இட் அண்ட் ஆல்சோ லைட் வருதுல்ல, என்ன லைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் லைட் அது சரியா. ஸோ நம்ம இங்கே லைட் எல்லாமே யூஸ் பண்ணல, டிஃபால்ட் லைட்டை யூஸ் பண்ணி அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா யூ சி தட் we have applied the texture, physical material வந்து நம்மளுக்கு இது கொடுத்துருக்கோம் and also ஒரு brown greenish color நான் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சரியா. ஸோ அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்க்கும் we are going to apply material for it சரியா. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ just go back to this. ஸோ slate material ஓப்பன் பண்றேன், மெட்டீரியல் எடிட்டர் ஓப்பன் பண்றேன் சரியா. இப்போ இங்க ஃப்ளோர். ஓகே, ஸோ ஃப்ளோருக்கு யூ கேன் ஜஸ்ட் டேக் அ டெக்ஸ்சர் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். ஓகே, ஸோ நீங்க இங்கேயே போய் கூட நீங்க டைல்ஸ் அப்படின்ற ஒரு டெக்ஸ்சரை நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 2D டெக்ஸ்சர். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, ஸோ கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா யூ சி தட் டைல் வந்து இப்படி இருக்கும் சரியா. ஸோ இந்த டைலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா யூ சி அதோட டைலோட உங்களுக்கு பேராமீட்டர்ஸ் வந்து இங்க ஓப்பன் ஆகும் சரியா. ஸோ அந்த பேராமீட்டர்ல நீங்க அட்வான்ஸ்ல போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் சேஞ்ச் த கலர் ஆஃப் இட். ஓகே, ஸோ இதுல கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ லிட்டில் பிட் லைட் கலர். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு லைட் கலர் ஒன்று எடுத்துக்கிறேன் அண்ட் ஆல்சோ ஐ கேன் ஜஸ்ட் ஹாவ் அ லிட்டில் பிட் brownish color for this. Okay, so I can just go increase it, can have a darker color. So இந்த மாதிரி கலர்ஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ இங்க டைலிங். ஓகே, ஜஸ்ட் இப்போ இதுக்கு நான் அப்ளை பண்றேன் ஃபர்ஸ்ட். ஜஸ்ட் இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைல் வந்து நான் கொடுத்துருக்கேன். இந்த டைல் வந்து இந்த மெட்டீரியல் இது வந்து ஒரு இமேஜ். ஓகே, ஸோ ஒரு டெக்ஸ்சர். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்சரை வந்து ஒரு மெட்டீரியலுக்கு நீங்க லிங்க் பண்ணணும் சரியா. ஸோ லிங்க் பண்ணாதான் வந்து இந்த மெட்டீரியலுக்கு உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் வந்து அஃபெக்ட் ஆகும். இல்லை அப்படின்னா இட் வில் நாட் கம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுமே செப்பரேட்டா இருக்கு. ஸோ இப்போ லிங்க் பண்ண போறேன். ஸோ எதுல லிங்க் பண்ண போறேன் அப்படின்னா பேஸ் கலர்ல லிங்க் பண்ண போறேன். பேஸ் கலர் மேப். ஸோ இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணீங்கன்னா யூ சி அ ஒயிட் தேர். ஸோ அதை கொண்டு வந்து இந்த கிரீன்ல போட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிடும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இங்க தெரியல. ஓகே, உங்களுடைய மெட்டீரியல் வந்து இங்க தெரியல. ஸோ வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் செலக்ட் திஸ் ஒன் அண்ட் go to your menus. கீழே போனீங்க அப்படின்னா you see shaded material and viewport. கிளிக் பண்ணீங்கன்னா you see that இங்க வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கு சரியா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கிளீனா தெரியும். I just go for a grid out. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கு சரியா. ரொம்ப சிம்பிள் டு வியூ திஸ் அண்ட் ஆல்சோ இதுல போயிட்டு ஜஸ்ட் ஒரு அவுட்புட் வந்து கொடுக்குறேன். ஜஸ்ட் பார்க்கலாம். I can just go for this option. ஓகே, click on output. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைட்டரா இருக்கு. நம்மளுடைய லைட் வந்து கொஞ்சம் பிரைட்டரா இருக்கிறதுனால யூ கான் see the floor here. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைலிங்ஸ் வேணும் அப்படின்னா ஹாரிசான்டல் கவுண்ட்ஸ் இங்க கூட நீங்க பாத்துக்கலாம். ஹாரிசான்டல் கவுண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ வெர்டிகல் கவுண்ட்ஸ் வேணும்னா I can just increase it. I can just have 6 here and also 6 here. ஸோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஓகே, டைலிங்ஸ் வந்து நீங்க தாராளமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஆல்சோ கேப்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். I can see that. ஓகே, கேப்ஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் பட் let it be 2. ஓகேவா, so 2 or 1 will be correct. Okay, so 1 value வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா I can just have 0.8. ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரு டைலிங் வந்து கொடுத்துக்கலாம் சரியா. ஸோ இந்த மாதிரி டைலிங் இல்லாம நான் ஒரு வுட் டெக்ஸ்சர் நான் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் இங்க போயிட்டு ஜஸ்ட் கிளிக் எடுத்துட்டீங்க அப்படின்னா யூ see that it is out of the link. ஓகே, ஸோ இதை செலக்ட் பண்ணி நீங்க டெலிட் கொடுத்துக்கலாம் சரியா. ஸோ இப்போ நான் ஒரு இமேஜ் வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ண போறேன் சரியா. ஸோ ஒரு இமேஜ் டெக்ஸ்சர் வெளியில இருந்து கொண்டு வர போறேன். ஸோ வெளியில இருந்து நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா எப்பயுமே நீங்க ப்ராஜெக்ட் ஃபைல்ல போட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா நீங்க எடுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அண்ட் ஆல்சோ நீங்க வெளியில ஏதாவது ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ண கொண்டு போறீங்க அப்படின்னா
ஸோ அந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டரை கொண்டு போனீங்கன்னா இந்த லிங்க்லயே இருக்கும். ஸோ இதை வந்து டபுள் கிளிக் பண்றேன். ஃப்ளோர், ஓகே, ஃப்ளோர் பிசிக்கல் மெட்டீரியலை டபுள் கிளிக் பண்றேன். அண்ட் ஆல்சோ கோயிங் டு திஸ் பேராமீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கலர் இருக்கா, கலர் பக்கத்துல யூ see that you have something ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே பாத்தீங்கன்னா மெட்டீரியல் ப்ரௌசருக்குள்ள போகும். சரியா, லாட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூ ஹேவ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிட் மேப். ஓகே, ஸோ ஒரு இமேஜை வந்து உள்ள கொண்டு வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ண போறேன். ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் பிட் மேப், கிளிக் ஓகே. ஸோ பாத்தீங்கன்னா நான் என்னுடைய சீன் அசஸ் இமேஜ்குள்ள போகும். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெட்டீரியல். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் கிளிக் எனிதிங் அண்ட் ஐ கேன் ஆட் மெட்டீரியல் டு இட். ஸோ இதை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு வுட் மெட்டீரியல், ஓகே, இல்லாட்டி நான் இந்த வுட் மெட்டீரியல் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ பாத்தீங்கன்னா யூ see that it got applied here. ஓகே, ஸோ ஜூம் அவுட் பண்றேன், இங்க இருந்து ஜூம் அவுட் பண்றேன். ஜஸ்ட் drag it here. ஓகே, டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா you can view this here. ஸோ இங்க பாத்தீங்கன்னா it will be like this. சரியா, ஸோ இதை ரெண்டரை அவுட்புட்ல நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி I'm going to give simple light to this. ஸோ ஏன்னா வந்து என்னுடைய டிஃபால்ட் லைட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா I have to go for a simple light. இது கிரியேட் பேனல்ல தேர்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் இருக்கும். ஸோ ஃப்ரீ லைட் எடுத்து இங்க ஒன்று கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு I'm going to put it here. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து அவுட்புட் வந்து பார்க்கலாம். ஜஸ்ட் கோ ஃபார் யுவர் ரெண்டர் ப்ரொடக்ஷன். ஸோ கிளிக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் டேக்ஸ் டைம் பட் இட் கிவ் த ரிசல்ட். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ see that you got a excellent result here. சரியா, ஸோ இங்க பாருங்க it has been applied. பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபிளாட் கலர்டா இருக்கு. ஓகே, பெர்ஃபெக்டா இது உங்களுக்கு அப்ளை ஆகல. சரியா, ஸோ இதுக்கு பெர்ஃபெக்டா நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இமேஜை கரெக்டா நான் அதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஜஸ்ட் கோ ஃபார் யுவர் மாடிஃபயர் லிஸ்ட்ல ஜஸ்ட் கிளிக் யூ அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுங்க. UVW மேப் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்க. சரியா, கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கோ ரியல் வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருங்க. ரியல் வேர்ல்ட் அப்படின்றத சைஸ் அப்படின்றத எடுத்துருங்க. சரியா, எடுத்தோடனே யூ see that ஒரு பிளேனார் வந்து உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கும். சரியா, இது சிலிண்ட்ரிக்கலா இருந்தா கோ ஃபார் சிலிண்ட்ரிக்கல். இதுவே வந்து உங்களுக்கு ஸ்பெரிக்கலா இருந்தா கோ ஃபார் ஸ்பெரிக்கல். பாக்ஸா இருந்ததுன்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் பாக்ஸ். எவ்ரி ஃபேஸ் நீங்க அப்ளை பண்ணா ஃபேஸ்க்கு போய்க்கலாம். சரியா, இப்போ பிளேனார்ன்றதுனால ஐ எம் கோயிங் ஃபார் பிளேனார். சரியா, ஸோ இப்போ ஐ கேன் ஜஸ்ட் கோ ஹியர். ஓகே, இந்த மெட்டீரியல் இதுல போயிட்டு ஐ கேன் ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆர் ரிப்பீட் த திங். ஸோ இங்க மெட்டீரியலுக்குள்ள போயிட்டு ஐ கேன் ஆஃப்செட் இட். ஓகே, இல்லாட்டி ஐ கேன் ரிப்பீட் த சைஸ். ஸோ இங்க ஒன் சைஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இட் இன்க்ரீசஸ் தி சைஸ் ஆஃப் த டெக்ஸ்சர். ஓகே, ஸோ யூ கேன் see this here. ஓகே, ஸோ let me go for output. ஸோ இல்லாட்டி இங்க ரெடியூஸ் பண்ணி கூட நீங்க பார்த்துக்கலாம். Just check it out. Okay, so நான் increase பண்ண what happens, it increases. Okay, so increase பண்ணாம I can just go for this tiling. Okay, so இந்த tiling இல்லாம I can just go for this tiling. Okay, உங்களோட UVW map tiling போயிட்டு you can just increase it. So you see this what happens here. Okay, so இது வந்து ஒரு 20 times கொடுக்கணும்னு வச்சுக்கலாம். So 20. Okay, so பாத்தீங்கன்னா you can just have it like this. 20 வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு. Let me go with 10. Okay, so பாத்தீங்கன்னா it will be like this. சரியா, it looks like this. சரியா, let me go with the output here. Just go inside it, go for a render protection output, click on this. Okay, now you can see the output here. Okay, let me wait for this for a while. So இங்க பாத்தீங்கன்னா you see a good reflection and also wood texture வந்து நான் இதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். ரொம்ப சிம்பிளா and also ஃபாஸ்டா நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிடும். சரியா, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து நான் அதுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். சரியா, அதே மாதிரி இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம இமேஜஸ் அப்ளை பண்ண போறோம். சரியா, ஸோ அதை எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். சரியா, கேன்சல் பண்றதுக்கு நீங்க எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா it will get cancelled out. சரியா, ஸோ go for the slate here. Okay, so go to this material, double click on this material, you open this material. சரியா, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷன்ஸ் யூ கேன் ஜஸ்ட் ஹாவ் ஹையர் ஆர் லெசர். ஓகேவா, ஸோ நீங்க ஈஸியா இங்க கொடுத்துக்கலாம். அண்ட் தென் கோ டு திஸ். ஓகே, இப்போ நியூ மெட்டீரியல் அப்ளை பண்ண போறேன் ஃபார் திஸ் போர்டு. ஓகே, ஸோ இந்த போர்டுக்கு நான் ஒரு வுட் மெட்டீரியல் கொடுக்க போறேன். ஸோ ஜஸ்ட் கோ ஃபார் அனதர் மெட்டீரியல். ஐ எம் கோயிங் டு கோ ஃபார் பிசிக்கல் மெட்டீரியல். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் டெலிட் திஸ், நாட் அ ப்ராப்ளம், டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க டெலிட் பண்ணனே டோன்ட் திங்க் தட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்க வியூ போர்ட்ல போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க, அது போகாது. அண்ட் ஆல்சோ கம் டவுன் ஹியர், நீங்க பண்ண மெட்டீரியல் இங்கே தான் இருக்கும், எங்கேயும் போகாது. சரியா, ஸோ சீன் மெட்டீரியல்ல
உங்களுக்கு அங்கேயே தான் இருக்கும். ஸோ கோ பேக் டு திஸ். ஓகே, ஸோ இப்போ திருப்பி physical மெட்டீரியல் ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ டபுள் கிளிக் ஆன் திஸ் மெட்டீரியல். ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கோ ஃபார் அ போர்ட், BOARD போர்ட். ஓகே, ஸோ போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இமேஜ் அப்ளை பண்ண போறேன். ஜஸ்ட் கம் டவுன் டு திஸ் பிட் மேப்பை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்றேன். சரியா, ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிட்டு I'm just going to take this material. Okay, so in the material எடுத்துக்கிறேன், or else I can just use this. This will be good. So click on that. Okay வா, click பண்ணிட்டு just base colorக்கு நான் அதுக்கு என்ன பண்றேன், link பண்றேன். சரியா, link பண்ணிட்டு now I'm going to use it for this board. Okay, so இதை click பண்ணிட்டு just apply it. Okay, so இதை select பண்ணி, okay, so இந்த circle இருக்குல்ல, click பண்ணி drag பண்ணி I'm going to drop on this. So பாத்தீங்கன்னா உங்களுக்கு texture apply ஆயிருக்கு. சரியா, ஸோ இதை பார்க்கணும் அப்படின்னா you just go and click on shaded material. ஸோ பார்த்தீங்கன்னா it has been applied. Okay, so கரெக்டாக you have to use UVW map. Select it, go for UVW and UVW map. Okay, and also take this off. Okay, so பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கும். And I want this to be a box. Okay, so box கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக it will be applied to it. Just check this one out. It's clean and neat. Okay, so you can tile it. Okay, so 3 times and also 3 times. Okay, so நீங்க tile பண்ணிக்கலாம். So W 3 times. So பாத்தீங்கன்னா you can just have this material applied to your wood. Okay, so boardக்கு நீங்க apply பண்ணிக்கலாம். Okay, so இத ஒரு render output எடுத்துலாம். And also we go for transparency and everything is good. So இதுல output மட்டும் பார்க்கலாம். Just come down here. Okay, so open this. Okay, go for a light here. So in the light மட்டும் கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிடுறேன் to view the board here. Okay, so இந்த board பார்க்கறதுக்காக. Okay, இங்க வந்து பாத்தீங்கன்னா லைட் இங்க கொண்டு வந்து வச்சாச்சு. ஸோ இப்போ நம்ம ரெண்டர் போக போறோம். சரியா, ஸோ இதுல வந்து I'm just going for this part. Okay, so you can just have a render setup. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல render production கொடுக்கலாம், அப்படி இல்லை render output. So F9 இங்க கொடுக்குறேன். So let me go with this. Okay, so it's take a render. Okay, so பாத்தீங்கன்னா ஒரு simple light வச்சு I have taken a render. You see இது வந்து reflect ஆகுது and also reflects little bit. கொஞ்சம் தான் reflect ஆகுது, அதிகமா reflect ஆகல. ஓகேவா, ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரு டெக்ஸ்சரை வந்து ஈஸியா அப்ளை பண்ணலாம். சரியா, ஸோ இப்போ I'm not going to spend more time on this. ஸோ எல்லாத்துக்குமே நான் இப்போ ஈவனா I'm just going to apply texture for everything. சரியா, so easy நான் apply பண்ணிட்டு fast apply பண்ணிட்டு I'm just going to go for the next part. Okay, so I just select this, go for material. Okay, so new material எடுத்துக்கிறேன். So just take this off. Okay, so material வந்து கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன், material editor. Okay, so make this one a little bit smaller. Okay, go to the standard. Okay, so இங்க standard கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். Go to this physical material. Okay, so physical material I'm going to add to this. Okay, so அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா color, let it be black little bit. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா little bit black and reflection, maximum reflection to be 1. Okay, so இதுல பாத்தீங்கன்னா coating, இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அட்வான்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அட்வான்ஸ்ல போனீங்கன்னா யூ சி ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது செப்பரேட்டா காமிக்கும். ஸோ இதுல வந்து எனக்கு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து 1 வேல்யூ 1, தட் இஸ் ஃபுல் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேணும். இதுவே ஐ டோன்ட் வாண்ட் த ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஃபார் திஸ் ஃப்ளோர் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வேணாம் அப்படின்னு நினைச்சேன்னா ஜஸ்ட் கோ டு த ஃப்ளோர் ஹியர், டபுள் கிளிக் ஆன் திஸ் ஃப்ளோர். ஓகே, ஃப்ளோரை செலக்ட் பண்ணிட்டு கோ டு திஸ், இது வந்து அட்வான்ஸ் ஆக்கிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் ஆன் திஸ் ஃப்ளோர் மெட்டீரியல். ஸோ கரெக்டாக அது ஃப்ளோர் போனதுக்கு அப்புறம் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அட்வான்ஸ்க்கு மாத்திக்கோங்க. அட்வான்ஸ்ல போயிட்டு ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து யூ கேன் ஜஸ்ட் மேக் இட் 0.1. ஓகே, ஸோ லைட்டா ரிஃப்ளெக்ஷன் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ போர்டுக்கும் அப்படிதான். ஓகே, ஸோ டபுள் கிளிக் ஆன் த போர்ட். ஓகே, அண்ட் ஆல்சோ bring the board here and change that into advanced. Okay, just come down here, reflections அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 0.2 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். சரியா, ரொம்ப சிம்பிள். I'm going to delete these things. Okay, so I have textured these. Okay, so அதுக்கப்புறம் I think I can replace the textures here. Okay, let me go for this board here. Okay, so இது வந்து I'm going to apply it for this. Okay, and for board I'm going to change material here. Okay, so பாத்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல floor material வந்து போயிருச்சு. So
புதுசா I'm going to create a new material for the board here. Okay, so இதுக்கு வந்து double click பண்ணி I'm going to change this into floor, hello or floor. Okay, so ஒரு new material apply பண்றேன். So new material வந்து just drag and drop to this. Okay, அதுக்கப்புறம் I'm just going to add color for this. இதை மட்டும் delete பண்ணிடுறேன். Okay, so just go for your bitmap, drag and drop here. Okay, so இதுக்கு வந்து I'm going to simple one. Okay, so selecting this, just give okay and connect this to the base color. Okay, so select this and render in viewport. So this looks good. Okay, and also I'm going to go for this wall ku vandu pathina I'm going to use a physical material. Okay, just go down here, double click on the wall. Okay, wall ku vandu wall kondu poi I'm just going to apply to this one, double click on this material. I'm going to name it as a wall. Okay, so I'm just going to go for advanced. Okay, so idla under reflections, I don't want reflections there, and I'm going to change the color to some creamy color. Okay, so a light creamy colors kuduthukra, so lighter irundha better ah irukum. So just click okay. Okay, so adukaprom I'm going to apply wood texture for this both. Okay, so ore wood texture kudukran, so delete and go for the new material. Okay, bump idu edutara bitmap edutara, so physical material. Okay, so go for the bitmap here, click and drag. Okay, go for the bitmap and I'm going to use this dark wood. Click okay, and idu vandu color and the base color ku maathikren, and also I'm going to apply for this and also this. Seriya rendathukkume apply panniten. Let me view it and viewport. So it looks like this. So select பண்ணிக்கோங்க, select பண்ணிட்டு ரெண்டுத்தையுமே select பண்ணி just go for modifier UVW map, just select UVW map. சரியா, so இதை select பண்ணிட்டு select this UVW map and go here, take this off. Okay, and make it as a box here. Okay, so box கொடுத்துட்டு, and you can use tile to be 3 by 3 by 3. Okay, so 3 by 3 by 3 கொடுத்துக்கலாம், and also you can fit it. Just go here, go down here. Okay, so கீழே போனீங்கன்னா you can just fit it. So clean ah நீங்க fit பண்ணிக்கலாம். So பாத்தீங்கன்னா it will look like this. சரியா? Okay, so this is neat and good. And next one I'm going to apply a material for this. Okay, or a granite material apply பண்ணிக்கலாம். Just delete this out and this one out. Okay, so I'm making this bigger in size. Let me have this one here. So physical material. Okay, so physical material kuda I'm just going to use some other material. I'm just going to use noise here. Okay, so noise வந்து நீங்க double click பண்ணி பார்க்கலாம். So இதை double click பண்ணீங்க அப்படின்னா you see noise ஓட parameters இங்க வரும். So you can just use the color, swap பண்ணிக்கலாம், and also you can use noise here. Okay, so you can use lot of noise. So உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். I'm going to use a green color here. Okay, so a dark green யூஸ் பண்ணிக்கிறேன். So பாத்தீங்கன்னா it created a dark green, and also this one to be a green little bit. Okay, not very dark but similar to it. Okay, so இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டேன். Okay, ஒரு noise அப்படின்றத அப்ளை பண்றேன் and base கலருக்கு கொண்டு போய் கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா I want more reflective material. Double click பண்ணிட்டு I just go for advanced. Okay, so advanced போயிட்டு and I just want this to reflect at least 0.8. Okay va, so இது வந்து பாத்தீங்கன்னா I'm going to apply it for this one. Okay, so இது வந்து view material and viewport அப்படின்னு கொடுத்துக்கிறேன். So rest of the thing I just go to this. Okay, so go for my physical material, double click, இதை delete பண்ணிக்கிறேன். Okay, so எல்லாத்துக்குமே நேம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க செலக்ட் பண்ணும்போது கரெக்டா நேம் செலக்ட் பண்ணிருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சிடும். Okay, I'm going to select this one. Okay, so இதை நீங்க ஒன்னொன்னா ஓபன் பண்ணி you have to apply texture for it. Okay, so I'm just going to take this out. Okay, so இதை minimize பண்ணிக்கிறேன். I'm going to open everything, group, open, and also this group, open. Okay, and also this group, open. Okay, and this group, open. Okay, so இதை இப்போ எல்லாமே தனித்தனியாக select பண்ணிக்கிறேன். Select பண்ணிட்டு I'm going to apply material for these. Okay, so go for material. Okay, so இந்த material நான் apply பண்ண போறேன். So double click on this, go for chair top, chair
top அப்படினு கொடுத்துக்கிறேன். And also I'm going to apply this. Okay, so நீங்க எப்படியும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்க போயிட்டு assign material to selection. Okay, நீங்க செலக்ட் பண்ணதுக்கு நீங்க மெட்டீரியல் கொடுத்துக்கலாம். So I can just go for this and make it as a red. Okay, so உங்களுக்கு red வேணும்னா I can just have it as a red, or else நம்மளுக்கு chair green இருக்கனால I can just have a green. Okay, very dark green அப்படினு கொடுத்துக்கலாம். So just give okay for this and go to the advanced. Okay, so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா reflection வந்து எனக்கு 1.2 will be okay for me. சரியா? So go to F4 so you can see this out. Okay, so it looks very good. Okay, and also go to the left view. So F3 press பண்ணிக்கிறேன். So இதோட base select பண்ணிக்கிறேன். சரியா? So base select பண்ணிட்டு and alt பிடிச்சு I don't want the table base and also the door. Okay, so only this. So perspective view, I'm going to make it as a metal. Go to the material. Okay, so நம்ம அந்த vent யூஸ் பண்ணால so அந்த material எடுத்துக்கிறேன். So this is one which I used for vent. Okay, so click and drag here, and இங்க click பண்ணி drag பண்ணும்போது instance காமிக்கும். நீங்க instance அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ண முடியும். அப்படி இல்ல காப்பின்னு கொடுத்துட்டீங்கன்னா நியூ மெட்டீரியலா வந்துடும். ஸோ அதனால இன்ஸ்டன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இருக்கிற எக்ஸிஸ்டிங் மெட்டீரியலை நீங்க ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை டெலிட் பண்ணிடுறேன். அண்ட் ஆல்சோ கோயிங் ஃபார் திஸ். ஓகே, ஸோ இதில் போயிட்டு ஐ எம் கோயிங் டு அப்ளை டு த செலெக்ஷன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் உங்களுக்கு அப்ளை ஆகிடும். ஸோ மெட்டீரியல் ஐ எம் கோயிங் டு மேக் இட் லிட்டில் பிட் டார்க்கர். ஓகே, டபுள் கிளிக், கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஸோ லிட்டில் மோர் டார்க்கர். Okay, not much, so just go for this dark material. Okay, so now it's good, well and good. Okay, so F3, so now it will be like this. So yeah, so I can just use this. Okay, so I use the same material. Okay, and go for group. Okay, open, I'm selecting this, go for material. Okay, select this material, apply it, and also I'm going to create a new material for this. Okay, so new material and also deleting this. Go to this. இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டா இதுக்கெல்லாம் அப்ளை பண்றேன். சரியா? so that உங்களுக்கு ஈஸியா அப்ளை ஆக முடியும். so open it, just open this group, select this and this and this. Okay, so this and this. Okay, so இது எல்லாத்துக்குமே I'm going to apply this material. Okay, so select this, apply material to the selection. Okay, so இது எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. just leave as it is. Okay, and go and close the group, close, and also select close. Okay, so எல்லாமே நீங்க group வந்து close பண்ணிக்கலாம். next வந்து பாத்தீங்கன்னா I'm going to close this groups. Okay, just go for group, close, go for group, close. Okay, so go for this and close, this one close. so எல்லாத்தையுமே நான் close பண்ணிடுறேன். so அதுக்கப்புறம் I'm going to apply metal texture for these things. so select everything here. okay, so select these things. okay, so அதுக்கப்புறம் go for material. okay, so இந்த material the top யூஸ் பண்ணால so அந்த material நான் apply பண்றேன். just apply, double click and double click on this material. okay, go for stairs, stairs, stairs அப்படின்னு கொடுத்துக்கிறேன். and இதை கொஞ்சம் கலர் மட்டும் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, நாட் மச் டார்க்கர். ஓகே, கொஞ்சம் டார்க்கர் கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ். ஓகே, ஸோ ஐ டென்ட் சேஞ்ச் எனி ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஹியர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஐம் கோயிங் டு யூஸ் மெட்டல் ஃபார் திஸ். ஸோ இது ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு மெட்டீரியல். ஓகே, ஸோ இப்போ ஐ கோ டவுன் டு திஸ். ஓகே, ஸோ நம்ம எதுக்கு அப்ளை பண்ணால ஸோ அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். செலக்ட் திஸ். ஓகே, ஸோ டபுள் கிளிக் பண்ணிட்டு I'm going to apply material. இந்த மெட்டீரியல் நான் இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஜென்ரல் மெட்டீரியல் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் த போத் மெட்டீரியல். ஓகே, ஸோ கோ ஃபார் நியூ மெட்டீரியல். ஓகே, ஃபிசிக்கல் மெட்டீரியல் ஒன்று நியூ மெட்டீரியல் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் செலக்ட் திஸ், டபுள் கிளிக் அண்ட் ஸ்டேர் சைட்ஸ், STAI, or else make it as a stringer, STRINGER. stringer. Okay, so stringer color, so I can just have a little bit brownish color. Okay, I can make it as a dark color. Okay, so let it be darker. Okay, so it looks like this. So I can just select the both material. So select this and apply it to the selection. Okay, so it got applied. சரியா? So அதுக்கப்புறம்
number windows and doors ku vandu we have to apply it. Okay, so select this out there and this one. So here there is a problem. I just go and modify it. Don't worry about that because na idha move pannadnala apdi irukum. So select this and also this. Okay, just select this and this. Okay, I'm going to use material for this. Okay, so physical material edukran. So windows and doors, door and window. Okay, doors and windows kodutittu I'm just going to select this and going to apply it. And idhukku vandu pathina I'm just going to use a brown color for this. Doors and windows, door and window, window. So idu vandu pathina it's not a thing, stringer string. Yeah, okay, so idu vandu correct panikonga. So idu double click pannite just go for this. Okay, so I'm just going to delete this out. Okay, so idhula poite I'm going to make it as a brownish color. So I go with brown. Okay, darker brown. Okay, so reddish brown pura. So let me take this out. Okay, so this will be good and yeah. Okay, so in the color na choose panikran. So yeah, so inga vandute I'm going to work on this. Okay, so because I used change this, இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே எஃபெக்ட் ஆயிருக்கும். Just go back. Okay, so பாத்தீங்கன்னா you have released it. Okay, so இந்த மாதிரி ப்ராப்ளம் வராம just you have to modify it often. So இங்க பாத்தீங்கன்னா you see something here. Okay, ஒரு black color தான் இருக்குல்ல. So just select this, go to element. So element select பண்ணிக்கோங்க. Just come down here. Okay, கீழ வந்தீங்கன்னா you see something called auto smooth. Okay, so in the auto smooth அப்படின்றது 45 ல இருக்கும்போது just give auto smooth. Okay, so you see that and the black color வந்து உங்களுக்கு remove ஆயிருச்சு. Okay, so ரொம்ப simple and I can scale this door and put it perfectly to it. Okay, so in the door க்கு நான் அந்த material apply பண்ணலாம். Just go to the material, select the material and apply it to this one. Okay, so it's perfect and also maximum எல்லாத்துக்குமே நான் apply பண்ணிட்டேன். And I want the TV and also woofer to be material. So the select பண்றேன். Just go open it and select this, open it, and this one group open, this one group open, this one group open, or else you can select everything and open it. Okay, so இப்போ backல இருக்கிறது மட்டும் first எல்லாத்தையுமே select பண்ணிடுறேன். Okay, so எல்லாத்துக்குமே select பண்ணிட்டு just go for the material. Okay, so I can use a physical material or you can just use this door material. Okay, so இப்போ புது material ஒன்று open பண்ணேன், deleting this. So you can just double click on this. Okay, so இது வந்து எனக்கு reflections வேணாம், just go to advanced. Okay, so இதில் வந்து reflections வந்து 0 பண்ணிடுறேன் and also making it brownish color. Okay, so little bit browny color. So let me go with this, இன்னும் கொஞ்சம் darker போய்க்கிறேன் and apply it. Okay, so இதை select பண்ணி apply பண்ணிடுங்க. சரியா, apply பண்ணதுக்கு அப்புறம் so பாத்தீங்கன்னா இது select ஆகல. So select that. Okay, material, apply for that. So இது double click ஆகுது. So material apply for it. Okay, so now I'm going to apply it for woofer also. Okay, so அந்த மேல இருக்க அந்த ஸ்பாஞ்சுக்கும் நம்ம apply பண்ணிடலாம். Select those sponges. Okay, I'm going to apply white for it. So material. Okay, here I'm going to type as a speaker, 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 and delete this out. So anyway scene material la ungalku adu irukum, so problem illa. Idha double click panikonga. I'm going to use as a mesh. Okay, so idu mela mesh and kudukradnala I created a mesh and I'm going for ash color here, or else I use white color. Okay, so idha vandu na apply pandren. Just apply it to the selection. Okay, so idhula poite reflections vandu just making it 0. Okay, so இதோட roughness நீங்க increase பண்ணீங்கன்னா there is no roughness for it. Okay, 0 கொடுத்துட்டீங்கன்னா நார்மலா போய்டும். சரியா, so deleting this. Okay, so next I'm going to work for TV. க்கு நான் மெட்டீரியல் பண்றேன், ஒரு புது பிசிக்கல் மெட்டீரியல் நான் கொண்டு வந்துடுறேன். சரியா, so அதுல ஒரு பிசிக்கல் மெட்டீரியலுக்கு நான் கலர் மாத்திக்கிறேன். so I'm going to make it as a TV here. Okay, so TV அதுக்கப்புறம் and go for this advanced. Okay,
so idhula advanced la vandu I don't want the reflection to be one full reflection, so I want around 0.8. okay, so I'm going to apply for this TV சரியா. so this select பண்ணிட்டு apply அப்படினு கொடுக்கிறேன் சரியா. so apply பண்ணதுக்கு அப்புறம் you see that you have a poly here. so இந்த poly மட்டும் நான் different modify பண்ண போறேன். so go to the material. okay, so you have a lot of materials here. okay, so இதுல I'm going to use a different material. okay, so on the material physical material நான் கொடுக்கிறேன் சரியா. so இத delete பண்றேன் and இங்க போய்ட்டு இதுல double click பண்ணிட்டு okay, so image கொடுக்க போறேன் சரியா. so image குள்ள போய்ட்டு just go for the base color bitmap. okay, so I'm going to use this one. okay, this is not a frame as a TV background. okay, so இத select பண்ணிட்டு okay, so correct base color la வந்துருச்சு. okay, and going to select this and assign material to selection and also view it in the viewport. okay, so கொடுத்துட்டு just go for that, go for your modifier UEW map and go for UEW. okay வா. so அதுல போய்ட்டு real world mapping எடுத்துருங்க and also எந்த axis ல planar ல இருக்கு சரியா. so அந்த மாதிரி ஆகாம I just go and change to y axis. now it's good and better. okay வா. so அதுக்கு அப்புறம் just go to the slate. okay, so இதுல போய்ட்டு just go for this emission. you can just illuminate it. okay, so உங்க emission வந்து increase பண்ணிக்கலாம் so that இதுல இருந்து உங்களுக்கு 0.1 இல்லாட்டி 0.04 அப்படின்னு கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ உங்களுக்கு இதுல இருந்து இமேஜ்ல இருந்து உங்களுக்கு ஒரு லைட் எமிட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்க்கறதுக்கு இல் பி க்ளோயிங். ஓகேவா. ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க இதை கொடுத்துக்கலாம் சரியா. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு கிரியேட் தீஸ் டெக்ஸ்சர்ஸ். ஓகே, ஸோ லெட் மீ செக் ரிசல்ட். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு 2-3 லைட் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு அவுட்புட் மட்டும் பார்த்துக்கலாம் சரியா. ஸோ ஷிஃப்ட் ட்ராக். ஓகே, இதை நம்ம லைட்டிங் இன்னும் கொஞ்சம் டெப்தா கொடுத்து நம்ம ஒர்க் பண்ணி கூட பார்க்கலாம். ஜஸ்ட் கோ ஹியர், லெட் மீ கோ வித் திஸ் perspective வச்சு I'm going to render, or else I just go for top view. okay, so top view ல போய்ட்டு I'm going to create a camera here. so camera எப்படி பண்றது அப்படின்னு நான் காமிக்கிறேன். so target camera or else free camera, whichever. okay, so free camera-வை நான் create பண்றேன். so create பண்ணும்போது whichever view you need you can just create, but perspective ல I'm going to create. okay, so create it. okay, so create பண்ணி I'm just going to take it here and rotate it and 90-degree axis and all, sorry, 90-degree axis. okay, so correct 90-degree and also this way 90-degree. okay, so this is good. and ipo na camera kulla ponom appadina just you have to press C. okay, அப்படி இல்ல அப்படினா top view போய்ட்டு first அத ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். so rotate it. okay, so placing it here. நம்ம கேமராவை பத்தி டீடைலா படிப்போம் in lighting lesson. so C கொடுத்தனா you see that we have this part. okay, so I can just go for this and I can have this one. okay, so இப்போ டாப்ல மட்டும் போய் I'm just going to create a box here. so correct ஒரு box create பண்ணி left view ல போய்ட்டு, sorry, not here, left view ல போய்ட்டு so perspective view, sorry, பெருசா create ஆயிடுச்சு. let me go for box top view. okay, so correct ஒரு top போட்டு left view I'm just going to make it thicker. இப்போ இத டாப்ல வச்சிட்டு and also go to camera. okay, so cameraல போய்ட்டு first save பண்ணிக்கிறேன். okay, so இப்போ நம்ம இதுல வச்சு ஒரு render மட்டும் பார்த்தலாம். so just go for render production, click பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா it opens the render output. okay, so here you can see the stairs and also இங்க பாத்தீங்கன்னா மேல மூடி இருக்கு. so I have to open it. okay, so அதை நம்ம பண்ணிடலாம். and also I have to texture it. இந்த இடத்துல டெக்ஸ்சர் பண்ணலாம் சரியா. ஸோ இதுக்கும் கொஞ்சம் பம்ப் மேப் கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா யூ see a good result here with normal lighting. okay, ஸோ இது இன்னும் அவுட்புட் வந்து இன்னும் பெட்டராக நம்ம கிரியேட் பண்ணலாம் சரியா. ஸோ I'm just going to close this out, cancel it and close this out. okay, ஸோ இப்போ I just selected a camera சரியா. ஸோ இப்போ கேமராக்குள்ளே போயிட்டு ஸோ perspective view, just go to this. இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா I'm going to apply bump material சரியா. so bump material நான் இதுக்கு அப்ளை பண்ண போறேன். just simple. okay, first அதை select பண்ணிக்கோங்க. select பண்ணிட்டு go to the material. okay, so இங்க physical material நான் கொடுத்துக்கிறேன் சரியா. delete this out. okay, so
இப்போ ஃபிசிக்கல் மெட்டீரியல் கொடுக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வாட் எவர் த கலர் யூ நீட் யூ கேன் ஜஸ்ட் செலக்ட் இட். ஓகே, ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஐம் கோயிங் டு கோ ஃபார் த பேஸ் கலர் பிட் மேப் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு லெதரி டெக்ஸ்சர் இருந்ததுன்னா யூ கேன் ஜஸ்ட் யூஸ் திஸ். அப்படி இல்லை அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ ஃபார் டபுள் கிளிக் திஸ் அண்ட் நான் இதை வந்து கலர் பண்ண போகிறேன். ஜஸ்ட் drag this on here and I'm going to make a brown color for this, a darker brown. Okay, so a darker brown create பண்ணிக்கிறேன். So this will be good and கொஞ்சம் darkaவே create பண்ணிக்கிறேன். Okay, so just go for brown here. So இன்னும் கொஞ்சம் darker I'm just creating it. Okay, so this will be okay and more brown. Okay, so இது வந்து ஓகேவா இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கிறேன். சரியா, ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம் கோயிங் டு யூஸ் அ பம்ப் மேப். ஓகே, பம்ப் அப்படின்றது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரியா, ஸோ இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா நார்மலா யூ சி இட் வெரி கிளியர். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் எனி டிஃபார்மேஷன் இது வந்து கிளியரா இருக்கு. சரியா, இப்போ பம்ப் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஐம் கோயிங் டு யூஸ் அ டெக்ஸ்சர். ஓகே, ஸோ அதுக்கு ஐம் கோயிங் டு கோ ஃபார் அ நாய்ஸ் இயர். ஓகே, ஸோ நாய்ஸ் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஸோ இந்த நாய்ஸை வந்து இந்த பம்ப் மேப் கொடுக்க போறேன். எதுக்காக கொடுக்க போறேன்னா ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் இஸ் லைக் அ லெதர். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் டேக் திஸ் ஒன். ஓகே, ஜூம் அவுட் பண்ணிடுறேன். ஓகே, பம்ப் மேப் அப்படின்றது கீழே இருக்கும். சரியா, ஸோ இந்த நாய்ஸை ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் டு த பம்ப் மேப். ஓகே, ஸோ இதை பார்த்தீங்கன்னா யூ சி தட் இது வந்து டிஃபார்ம் ஆயிடுச்சு. தெரியுதா? ஸோ யூ கேன் சி தட் it got deformed. Okay, so ஒரு depth வந்து உங்களுக்கு தெரியுது. பட் இவ்வளோ அதிகமாக இருந்ததுன்னா it will not as perfect as the leather. Okay, what you have to do is go to that bump map here. Okay, so bump map வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 0.1 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். and also I can scale it. Go to this noise. Okay, so இந்த நாய்ஸ்குள்ளே போயிட்டு சைஸை வந்து நான் கம்மி பண்ணுறேன். Okay, you can see that I can increase the size here. So பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, so increase the size. so உங்களுடைய ஷார்ப்னஸும் உங்களுக்கு அதிகமாயிட்டே வருது. பாருங்க, சைஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. let me reduce it. okay, so now it's good. okay, let me have till 8 and yes, this is good. okay, so இதுல வந்து fractal noise இருக்கு. so you can see the noise here, fractal noise or turbulence. okay, whichever is good for you you can use it. okay, so turbulence வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா you can get the result. okay, ஒரு leathery result வந்து நீங்க கொண்டு வந்துடலாம். ஓகேவா, so double click on this, go back to this and இங்க வந்து bump வந்து பாத்தீங்கன்னா I give 0.3 வரைக்கும் கொடுத்துக்கிறேன். so it looks like this. சரியா, 0.2 will be okay. so ரொம்ப highlighted இருக்கு. so this is okay for me. so இப்போ இதை வந்து இந்த சோஃபாக்கு I'm going to apply. select it, apply to the material and also this apply to the selection. okay, so easy na apply பண்ணிட்டேன். apply பண்ணதுக்கு அப்புறம் let me go for a render here. so now we can see what happens with the render. okay, so just go to render production, just give render. okay va, so இது கொஞ்சம் ஃபாஸ்டா ரெண்டர் ஆகும். ஏன்னா பிகாஸ் நம்ம ஆர்ட் ரெண்டர் வந்து பாத்தீங்கன்னா லோ ரெசல்யூஷன்ல வச்சிருக்கிறதுனால இட் ரெண்டர்ஸ் ஃபாஸ்டர். ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா யூ சி தட் உங்களுடைய டெப்த் வந்து பம்ப் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு அண்ட் ஆல்சோ ரிஃப்ளெக்ஷன் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாமே நான் கம்மி பண்ண போறேன். ஜஸ்ட் எஸ்கேப் கொடுக்குறேன். ஜஸ்ட் கோ ஃபார் மெட்டீரியல் ஹியர். ஓகே, ஸோ இப்போ என்னுடைய பம்ப் மேப் குள்ள போறேன். டபுள் கிளிக் ஆன் த பம்ப் மேப் ஹியர். ஸோ கோ டு திஸ் ரெகுலர் பம்ப். ஓகே, so size and I'm going to make it larger, more larger. okay, or 20 வரைக்கும் கொடுத்துக்கிறேன் so that it bumps little bit. so I can just go till 1. now we can see what happens. okay, now this is good. okay, so 1 வரைக்கும் size போய்க்கிறேன் and also select this and இதோட bump range வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். 0.1 will be better. okay, so இப்போ இதை minimize பண்ணிட்டு I'm going to go for a render here. just go for a render. now let's see what happens to this bump. okay, so ரொம்ப சிம்பிளா இருக்கும் and also easy-ஆ இருக்கும். okay, so இதுக்கு color now it's good and it's neat. okay, so பாத்தீங்கன்னா it's reflecting but நம்ம reflections வந்து easy-ஆ கம்மி பண்ணிக்கலாம். so just simple, just escape it and go back to this material. okay, so இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா just go to advanced. okay, just to make it as advanced and go to reflections வந்து
நீங்க கம்மி பண்ணிடுங்க. So I can just have 0.1. okay, so 0.1 will be good. ஓகேவா? so ரொம்ப சிம்பிளா நீங்க இதுக்கு bump map கொடுத்துட்டீங்க. and also we have to apply texture for the table bottom legs. okay, so go to the left view. okay, go to this table bottom. so go to the perspective view, press Z to focus on legs and also focus on the selected. so selecting all the legs. okay, so inga pathina it's not perfectly set, so I have to change this. go to the material. I'm going to apply texture which I used long back. okay, so double click on it so we can see the texture, not this one. so go for this, double click on this texture. okay, so I can use this one. okay, so this is good. so select this, okay, and apply it. so delete these things. okay, zoom out, delete this and this and this and this. okay, so delete everything. okay, now I have to modify this one. okay, so go to the top view, F3. okay, so I have to make it this way, scale it this way, okay, and also this way. fine, this is good now. okay, so number render kulla poidalam seriya. so go to the perspective view, C press பண்ணிக்கோங்க. so camera குள்ள இருக்கேன் and I can have one single light. okay, இன்னும் கூட கொஞ்சம் முன்னாடி போய்க்கிறேன். so F3 press பண்றேன். let me go a little bit closer to the living room. so camera select பண்ணிக்கிறேன். I'm just going to bring it till here. so camera, so F3. so this is what you have in the living room. just press this render protection. so let's see what happens. so the continue கொடுத்துருங்க. okay, now you see what happened to this. okay, so number wood textures and also நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ceiling வந்து பாத்தீங்கன்னா normal default texture apply ஆயிருக்கு, physical texture apply ஆயிருக்கு. okay, so physical material நம்ம மாத்தலாம். and also next chapterல நம்ம lighting பத்தி படிப்போம். okay, lighting பத்தி படிக்கும்போது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா எப்படி வந்து perfect lighting பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம படிக்கலாம். சரியா? so it's very simple and also very easy to work on. okay, so lighting and also texturing வந்து பாத்தீங்கன்னா bitmap யூஸ் பண்ணிருக்கோம். and also இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா we have given a glow to this. okay, so இதுல illumination வந்து increase பண்ணிருக்கோம். okay, so எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா it's very neat. okay, so நம்ம பேஸ்க்கு கூட நம்ம textures மாத்திக்கலாம். if you don't like this wood you can just change it to some other texture. okay, so நீங்க இப்போ வெளியில இருந்து லைட் வந்தா எப்படி இருக்கும், சோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்க போறோம். சரியா? சோ அடுத்த சாப்டர்ல நம்ம இதை பார்க்கறோம். சரியா? இந்த சாப்டர்ல நம்ம எப்படி வந்து டெக்ஸ்சர் பண்ணோம். ஓகே, சோ ஒரு மெட்டீரியலை எப்படி யூஸ் பண்றோம், ஓகே, ஒரு இமேஜ் எப்படி வந்து டெக்ஸ்சரா நம்ம அப்ளை பண்றது அப்படின்றத பார்த்தோம். வெரி சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். சரியா? எவ்வளவு சிம்பிளா நம்ம அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சிம்பிளா நம்ம பார்த்தோம். அண்ட் நீங்க இன்னும் அதிகமா நீங்க பிட்மேப்ஸ் எல்லாமே கூகுள்ல போயிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணி யூ கேன் ஜஸ்ட் அப்ளை இட். ஓகே, ஸோ இன்னும் நிறைய டெக்ஸ்சர்ஸ் அண்ட் ஆல்சோ நல்ல நல்ல டெக்ஸ்சர்ஸை கொண்டு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டீரியருக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவ்னஸ் கிடைக்கும். சரியா? ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டு ஒர்க் ஆன். அண்ட் ஆல்சோ இந்த சோஃபாக்கு நம்ம எப்படி வந்து பம்ப் மேப் அப்ளை பண்ணோம் அப்படின்றத பார்த்தோம். சரியா? இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ வெரி யூஸ்ஃபுல். ஓகேவா? ஸோ இந்த மெட்டீரியல் அப்படின்றது ரொம்ப முக்கியம் டு கலர் யோர் objects. okay, thanks for watching. Thank you.